ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்றைக்கி பசீம் ருசீமில் ஓட்ஸை பயன்படுத்தி ஒரு அருமையான லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பசீம் ருசீமில் ஆல்ரெடி நிறைய லட்டு வெரைட்டிஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறது, இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் ஓட்ஸ் எடுத்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும். நாலு நிமிஷத்துக்கு பிறகு ஓட்ஸ் நல்லா சூடு ஏறி வாசனை வரும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கணும். ஆறின ஓட்ஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கணும். இது கூட பொடிச்ச வெல்லம் அரை கப் சேர்த்து விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஓட்ஸ் மெஷர் பண்ண அதே கப்பால் நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். அரை கப்பு, ஒரு கப் ஓட்ஸுக்கு அரை கப் வெல்லம் தேவைப்படும். கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆக ஆரம்பித்த உடனே இதில் நட்ஸு சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா, வெள்ளரி விதை எல்லாம் சேர்த்துருக்கேன் நான் இன்னைக்கு. நட்ஸ் ஃப்ரை ஆன பிறகு இது கூட வெல்லம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்க ஓட்ஸ் மாவை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக கிளறி விட்ட பிறகு இது கூட 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து திரும்பவும் நல்லா ஈவனாக கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கணும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். லட்டு பிடிக்க வரலை, உங்களுக்கு ரொம்ப உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை லைட்டாக சூடு பண்ணி ஊற்றி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி எல்லா மாவையுமே லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான ஓட்ஸ் லட்டு ரெடி ஆகிட்டு, ரெண்டாவது முறையும் இந்த லட்டை எடுத்து நல்லா ஷேப்பாக பிடிச்சிக்கிறதுனால நல்லா டைட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் மேலே தேவையில்லாத அந்த மாவு இருக்கும் போதெல்லாம் உதிர்ந்துடும், நல்ல லட்டு ஷேப்பாக வந்துடும். ஸோ செகண்ட் டைமும் இந்த லட்டை வந்து ஒரு முறை பிடிச்சி எடுத்துக்கோங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.